அரசியல் பிரச்சாரங்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதை இன்று நாம் ஆராய உள்ளோம். குறிப்பாக, தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஏஐ எவ்வாறு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி வருகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டின் அரசியல் களம் அதன் துடிப்பான பேரணிகள் மற்றும் மக்கள் கூட்டங்களுடன் ஏஐ தொழில்நுட்பத்தால் எவ்வாறு மறுவடிவமைக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த தொழில்நுட்பம் பாரம்பரிய பிரச்சார முறைகளை நவீனமயமாக்கி வாக்காளர்களை அணுகும் விதத்தை மாற்றியமைக்கிறது. அரசியல் கட்சிகள் ஏஐ கருவிகளை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. இது பிரச்சார உத்திகளில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. இந்த கருவிகள் தரவு பகுப்பாய்வு முதல் உள்ளடக்க உருவாக்கம் வரை பல வழிகளில் உதவுகின்றன. இரட்டை தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் சாத்தியமான நன்மைகள் மற்றும் டீப்ஃபேக்குகள் போன்ற தொழில்நுட்பங்களால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அபாயங்கள். இந்த இரு அம்சங்களையும் நாம் கவனமாக ஆராய வேண்டும். ஏஐ ஆனது வாக்காளர்களின் விருப்பங்கள், மக்கள் தொகை மற்றும் உணர்வுகளை புரிந்து கொள்ள பெரிய தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்கிறது. இது கட்சிகளுக்கு வாக்காளர்களின் மனநிலையை துல்லியமாக அறிய உதவுகிறது. இது குறிப்பிட்ட வாக்காளர் பிரிவுகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட செய்திகளை அனுப்ப உதவுகிறது. பிரச்சாரத்தின் பொருத்தத்தை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனிப்பட்ட முறையில் அணுகுவது சாத்தியமாகிறது. ஏஐ சமூக ஊடக செயல்பாடுகளை தானியங்குபடுத்துகிறது. இது சீரான செய்தியிடலையும் பிரபலமான தலைப்புகளின் அடிப்படையில் நிகழ்நேர மாற்றங்களையும் உறுதி செய்கிறது. இது பிரச்சார செய்திகளை விரைவாகவும் பரவலாகவும் கொண்டு சேர்க்கிறது. சுவரொட்டிகள், உரைகள் மற்றும் சமூக ஊடக இடுகைகள் போன்ற பல்வேறு பிரச்சார பொருட்களை உருவாக்க ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது உள்ளடக்க உருவாக்க செயல்முறையை வேகப்படுத்துகிறது மற்றும் செலவுகளை குறைக்கிறது. டீப்ஃபேக் தொழில்நுட்பம் என்பது யால் உருவாக்கப்பட்ட செயற்கை ஊடகமாகும். இது ஆடியோ, வீடியோ மற்றும் படங்களை நம்பத்தகுந்த போலி உள்ளடக்கத்தை உருவாக்க கையாள்கிறது. இது உண்மையான உள்ளடக்கத்திலிருந்து வேறுபடுத்துவது கடினம். டீப்ஃபேக் உருவாக்கும் செயல்முறையில் தரவு சேகரிப்பு, ஏஐ மாதிரிகளுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் பிந்தைய செயலாக்கம் ஆகியவை அடங்கும். இந்த சிக்கலான செயல்முறை நம்பத்தகுந்த போலி உள்ளடக்கத்தை உருவாக்குகிறது. முகங்களை மாற்றுதல், குரல் குளோனிங் மற்றும் உதடு ஒத்திசைத்தல் ஆகியவை டீப்ஃபேக் நுட்பங்களின் சில எடுத்துக்காட்டுகள். இந்த நுட்பங்கள் மூலம் ஒருவரின் தோற்றத்தையும் குரலையும் முழுமையாக மாற்றியமைக்க முடியும். ஜோ பிடனின் ரோபோகால் அல்லது திரம்பின் கையாளப்பட்ட படங்கள் போன்ற பிற அரசியல் சூழல்களில் டீப்ஃபேக்குகள் பயன்படுத்தப்பட்டதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது அரசியல் களத்தில் டீப்ஃபேக்குகளின் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. தவறான தகவல்களை பரப்புதல் மற்றும் டீப்ஃபேக்குகள் மூலம் தேர்தல்களில் தலையிடும் அபாயம் மிக அதிகம். இது ஜனநாயக செயல்முறையின் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. டீப்ஃபேக்குகள் அரசியல் எதிரிகளை அவதூறு செய்யவும் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் பயன்படுத்தப்படலாம். இது அரசியல் போட்டியின் நியாயமான தன்மையை பாதிக்கிறது. ஊடகங்கள் மற்றும் ஜனநாயக நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை டீப்ஃபேக்குகள் அரிக்கக்கூடும். உண்மையான செய்திகளுக்கும் போலி செய்திகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மக்கள் கண்டறிவது கடினமாகிறது. வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்கோ அல்லது வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றிய தவறான தகவல்களை பரப்புவதற்கோ டீப்ஃபேக்குகளை பயன்படுத்துவதன் ஆபத்து உள்ளது. இது வாக்காளர் பங்கேற்பை பாதிக்கும். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் யால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை பயன்படுத்தி சி.என். அண்ணாதுரை போன்ற அரசியல் தலைவர்களை மீண்டும் கொண்டு வந்து வாக்காளர்களை பாதித்துள்ளன. இது பாரம்பரிய அரசியல் உணர்வுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்கிறது. சாத்தியமான நன்மைகளை சுருக்கமாக கூறினால், மேம்படுத்தப்பட்ட செயல்திறன், இலக்கு வைக்கப்பட்ட செய்தியிடல் மற்றும் வாக்காளர் ஈடுபாடு. இந்த நன்மைகள் பிரச்சாரங்களை மிகவும் பயனுள்ளதாக்குகின்றன. டீப்ஃபேக்குகள் போன்ற தொழில்நுட்பங்களால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அபாயங்களை நாம் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். தவறான தகவல், அவதூறு மற்றும் நம்பிக்கையின் அரிப்பு. இந்த அபாயங்கள் ஜனநாயகத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன. அரசியலில் பொறுப்பான மற்றும் நெறிமுறை பயன்பாட்டிற்கு நாம் அழைப்பு விடுக்கிறோம். தொழில்நுட்பத்தின் நன்மைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் அதன் தீங்குகளை தவிர்க்க வேண்டும். டீப்ஃபேக்குகளின் அபாயங்களை குறைக்க ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தேவை.
இது தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டை தடுக்க உதவும். வாக்காளர்கள் உண்மையான மற்றும் கையாளப்பட்ட உள்ளடக்கத்திற்கு இடையில் வேறுபடுத்துவதற்கு ஊடக கல்வியறிவு மற்றும் விமர்சன சிந்தனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறோம். இது ஒரு தகவலறிந்த ஜனநாயகத்திற்கு அவசியமானது.